அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. சிவகாமி கருமாரி மகமாயி திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா. பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே. அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நானும் தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே. அதை நீயே தருவாயே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. 7 ஜன்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்க
வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்றதாயன்றி வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. ஆடிடவே ஆடிட ஊஞ்சல் ஆடிடவே ஆடுன ஊஞ்சல் ஆடிடவே பழைய பாட்டு அதானடா ஓய் சாய்மன் அம்மாவுக்கு எம்ஜிஆர் பிடிக்குமா சிவாஜி பிடிக்குமா? சிவாஜி தான் பிடிக்கும். சிவாஜி பாடின பாடல்கள் அவருக்கு பாடின பாடல்ல அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டு என்ன? சிவாஜி பாட்டுல வந்த நாள் முதல் ஏதோ அப்படின்னு வரம்மா. குருஜி நான் கண்டுபிடிச்சிட்டேன். குருஜி நம்மளோட இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க எங்களுக்கு. அம்மாவுக்கு நான் என்ன சொல்லிக்கிறோம். சரியா? சில குட்டி என்ன பாட்டு பாடலாம்? அம்மா சிவாஜி பாட்டு தத்துவ பாட்டுலாம் சொன்னாங்க.
சேர்ந்து பாடுவோம். நீங்களும் பாடுங்க. செந்தமிழ்தே மொழியா நிலாவென சிரிக்கும் மலர்கொடியா நிலாவென சிரிக்கும் மலர்கொடியா செந்தமிழ்தே மொழியா நிலாவென சிரிக்கும் மலர்கொடியா நிலாவென சிரிக்கும் மலர்கொடியா பைகளிதழில் பலரசம் தருவான் பருகிட கரை பொழிவான் செந்தமிழ்தே மொழியா நிலாவென சிரிக்கும் மலர்கொடியா நிலாவென சிரிக்கும் மலர்கொடியா. ஓகே குருஜி, எல்லாரும் பிஸியா இருக்காங்க போல இருக்கு. அவள் செந்தமிழ்தே மொழியா நிலாவென சிரிக்கும் மலர்கொடியா நிலாவென சிரிக்கும் மலர்கொடியா பைங்கனீதழில் காற்றில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ காற்றில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ அவள் செந்தமிழ்தே மொழியா நிலாவென சிரிக்கும் மலர்கொடியா நிலாவென சிரிக்கும் மலர்கொடியா பைங்கனீதழில் பலரசம் தருவாய் பருகிட தலை துணிவாய் அவள் அவள் செந்தமிழ்தே இப்போ ஒரு டஃப்பான கட்டம் வருது. ஏன் அம்மா, இது ஒரு டஃப்பான கட்டம். பாட்டை பாருங்க, இப்பதான் கேட்டு எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிருக்கோம். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கீங்க. பேரழகு நாம் படைத்தவங்களோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகு நாம் படைத்தவளோ அவள் செந்தமிழ்தே மொழியா நிலாவென பைங்கனீதழில் பலரசம் தருவான் பருகிட தலை துணிவான். அம்மா தப்பு தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஒரு தப்பு இல்லையா? எத்தனை மார்க் கொடுக்கலாம்மா? 100க்கு ஒரு எத்தனை மார்க் கொடுக்கலாம்? ஒரு 50க்கு மேல இருந்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் மான பிரச்சனை இருக்காது. நன்றி நன்றி நன்றி. கூட சேர்ந்து கை தட்டினவங்க, கூட சேர்ந்து பாடினவங்க. சிஸ்டர் நீங்க பாடினீங்க, உங்களுக்கு தேங்க்யூ சோ மச். Thank you for coming everyone. எல்லாரும் உங்க டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு thank you so much. Hope everyone enjoy the event. A few words. Bring the mic. Just say thank you. Just say thank you. Just say thank you. Okay, thank you for everyone for joining this event. Actually, well planned by our family members. I don't know what to tell. Okay, just enjoy yourself. Okay, thank you so much. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். வந்திருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மகிழ்ச்சியாக இருக்கு.
சந்தோஷமாகவும் இருக்கு. தமிழையும் ட்ரை பண்ணுறேன் பேசுறதுக்கு. அம்மாவோட பிறந்தநாளை வந்து நாங்கள் வந்து ஒரு 2 கோடி எல்லாரும் ஐ திங்க் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ் ஓகே. ஸோ பிக் தேங்க்ஸ் டு மை பிரதர் டாக்டர் ஸ்ரீ அண்டி, அவரோட ஏற்பாடு தான் அது. அண்ட் தென் மை சிஸ்டர் அனுஷியா, எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தது அவங்க தான். ஸோ இந்த நிகழ்ச்சியை நடத்துது அவங்க 2 பேரும் முக்கியமாக அண்ட் விக்னேஷா டுகெதர். ஓகே, நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி நடத்தையில் நான் இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம நியர்பையாக இருக்கோம். செஞ்சதெல்லாம் அவங்க தான். ஓகே, அவங்க தான் நிகழ்ச்சி செஞ்சாங்க. வி ஹெல்பிங் தட், அவ்வளோதான். ஓகே, டேக் கேர் எவரிவன், என்ஜாய் தி குட் கேதரிங். மியூசிக் கண்டினியூ. கிரீதா தேவி. கிரீதா தேவி, உங்க பேர் என்ன? ரிவேஷா. நீங்க சிஸ்டரை மாட்டி விட்டீங்களா? இப்பதான் நாட்டு நடப்ப சொல்றேங்கம்மா, உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். ஒரு பிள்ளைய பெற்று அது ஸ்டாண்டர்ட் 6 அனுப்புறதே பெரிய ஒன்றில் லேர்ன் பண்ணிருது பேபி. 4 பிள்ளைங்களை பெற்று அவங்க நல்லா படிக்க வச்சு நல்ல மனிதர்களா வளர்க்கறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம், எல்லாராலையும் முடியாது. ஏன்னா நான் பார்க்குறேன், ரொம்ப ஒரு லவ்விங்கான ஒரு ஃபேமிலியாக இருக்கும். ஒவ்வொரு முகத்துலையும் ஒரு அந்த என்ன சொல்றது, அது ஒரு அவங்க அப்படி எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த ஒரு மனசுக்குள்ளார அந்த ஒரு லவ் இருக்கு. இதெல்லாம் வந்து சொந்தமாக வராது. அது எப்படி அது பாரம்பரியம் நல்ல பாரம்பரியம் அர்த்தம். இன்னொன்று வாழலாம். நான் குழந்தைங்க பாருங்க, இன்னொரு முகத்தை பார்த்தாக்க ஏதோ ஒரு அவ்வளோ ஒரு லவ்விங்கான ஒரு பிரதரா இருக்காங்க. அந்த ஒரு உள்ளுக்குள்ளார அப்படியே ஒரு பாசமானவங்களா இருக்காங்க. சிஸ்டர், நீங்க அப்படியே ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்டு அந்த முகத்திலேயே ஒரு கலன்னு சொல்லுவாங்க இல்லையா சார், இதெல்லாம் இயற்கையாவே இருக்குது. அம்மா கொடுத்ததா பரம்பரையில வருது. நம்ம சொன்ன மாதிரி இந்த பரம்பரையே வந்து ஒரு நல்ல பரம்பரையா இருக்கும். பசங்களை ரொம்ப நல்லா வளர்த்துட்டீங்கம்மா, பெரிய விஷயம். பார்க்கும்போது பாருங்க, ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்காங்க ஒவ்வொரு ஆளுமே. நன்றி. இந்த மாதிரி குழந்தைகளை உலகத்துக்கு கொடுத்து நல்லபடியா வளர்த்து இப்படி எங்க கண்ணு முன்னுக்கு இப்படிதான் இருக்கணும் பிள்ளைங்க நான் அப்படின்னு எங்க முன்னுக்கு காட்டுறதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஓகே, இப்ப நம்ம வந்து அம்மா ஓகேமா சிறப்பு செய்ய போறாங்கம்மா. அம்மாவுக்கு ஒரு வாங்க, யார் யாரு கொஞ்சம் தூரமா இருக்கீங்களோ கிட்ட வந்துருங்க. அம்மா கிட்ட பிளஸிங் வாங்கிக்கோங்க. அம்மா கிட்ட பிளஸிங் வாங்கிக்கோங்க. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயிரில்லையே. சிவகாமி கருமாரி மகமாய் திருக்கோயில் தெய்வங்கள் நீராம்மா. அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் என்றும் அது தருவாயே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. சரியா?
இதுல அம்மா பிறந்த ஊரு ஏன் டைம்ல பிறந்தாங்க அவங்க டொனால்ட் ட்ரம்போட பர்த்டே இப்போ அம்மாவோட கடைசி பேருக்கு வந்து பேர் என்ன அம்மாவோட கடைசி அவருக்கு தெரியுது ஓகே நம்ம ஏஞ்சலுக்கு தெரியுது வாங்க 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 இந்த வண்டியை நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேன் ஓகே அம்மாவுடைய கடைசி பேர குழந்தை நீங்க மேல வாங்க இதுக்கு எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றது உங்களுக்கு புரியல தானே அவங்க வேகமா வேற சொல்லி கொடுக்குறாங்க எல்லாருக்குமே தெரியுது எல்லாருக்கும் தெரிஞ்சா பரவாயில்ல எனக்கு தெரியுது கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல தானே எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல நான் 2 பேரும் பார்த்துட்டு இருக்கேன் யாருக்கு பிரைஸ் கொடுக்கலாங்க இருந்தாலும் பரவாயில்ல அம்மாவுடைய கடைசி பேருக்கு அந்த பேர் என்ன ஹிமாலயாவா ஹிமாலேஷ் சரியான பதிலா ஓகே அவங்க ஒரு வார்த்தை கேட்டு கொடுத்துடலாமே ஹிமாலேஷோட பர்த்டே ஹிமாலேஷோட அம்மா எங்க நீங்க தான் ஹிமாலேஷ் அம்மாவா நீங்க தான் கருமா தப்பா சொன்னா கூட அப்படியே பரிசு கொடுங்க நீரோனா கரெக்டா சொல்லுவாங்களா 30th ஜூலை 30 ஜூலை சரியா அம்மா ஹிமாலேஷோட அம்மாவே சொல்லிட்டாங்க அப்பதான் பர்த்டேன்னு கொடுத்துருவோம் ஓகே ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது குடும்பத்துல ஏதாவது கான்ஃப்ளிக்ட் ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இப்படிலாம் வர வாய்ப்பு இருக்கா அம்மாவுடைய கல்யாண நாள் எப்போ 29th June 1969 சரியா சரியா அம்மாவோட வெட்டிங் டேட் எப்போ 29 June 1969 சரியா ஓ சரியா அவங்க பரிசு கொடுத்துடலாம் இல்ல இதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான கேள்வி நம்ம கல்யாண நாளே மறந்து போயிருந்தேமா வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு அம்மாவோட கல்யாண நாள் தெரிஞ்சு வச்சிருக்கிறது பெரிய விஷயம் ஓகே வேற கேள்வியை மாத்திடலாமா அம்மா சாமி பாட்டெல்லாம் சொல்லி பாட சொன்னாங்க சாமி பாட்டெல்லாம் ரிக்வெஸ்ட் சொன்னாங்களே ஓகே அந்த 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 क्वेश्चन அப்படியே delete பண்ணிடுவோம் அடுத்த கேள்வி அம்மா அம்மா எங்க பிறந்தாங்க அவங்க பாரிக் புத்தார்ல தானே பிறந்தாங்க ஓகே பாரிக் புத்தார்ல பிறந்த அம்மா எந்த வருஷம் கேலுக்கு வந்தாங்க எந்த வருஷம் பாரிக் புத்தார்ல பிறந்த அம்மா கேலுக்கு வந்தாங்க யாருக்கு தெரியும் கேலுக்கு தெரியுமா இல்லையா இது வேற ஹாயா ஓகே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரொம்ப கஷ்டமா அப்ப அந்த கேள்வியை கொஞ்சம் மாத்திடுவோம் பாரிக் புத்தார்ல பிறந்த அம்மா ஏன் கேலுக்கு வந்தாங்க ஏன் வந்தாங்க பண்ணது யார் அந்த வேலையை அம்மா பாரிக் புத்தார்ல பிறந்து வந்த அம்மா கல்யாணம் பண்ணதும் பாரிக் புத்தாரா அம்மா பாரிக் புத்தார்ல அம்மா பாரிக் புத்தார்ல பிறந்தாங்க அம்மா பாரிக் புத்தார்ல வந்துட்டு திருமணம் பண்ணாங்க ஏன் அம்மா வந்துட்டு அம்மா மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் நம்ம ஏன் அந்த வீட்டுக்கு போறோம் ஆனா அது நான் வேற ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் பேபி சிட் பண்ண கூப்பிட்டு வாங்க அந்த அந்த பிரைஸை கொடுத்தலாம் வாங்க வாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஒரு மாசமான ஒரு அம்மாவோட ரெண்டாவது குழந்தையோட பர்த்டே எப்போ 14th October நான் தான் சொல்லிட்டு அப்புறமா பதில் சொன்னீங்களே ஏன் அவர் உங்களுக்கு யாரு அக்காவோட மாமா அக்காவோட ஹஸ்பண்ட் நீங்க ரொம்ப தடுமாறீங்க உங்களுக்கு யாரும் பதில் ஏதாவது திட்டமா சொல்லி கொடுத்தாங்க நான் கொஞ்சம் அப்படி திரும்பும்போது ஏதாவது பதில் சொல்லிட்டாங்க சீசன் வந்துட்டு ஒரு பழத்தை கைத்திட்டு கொடுத்துடலாம் அவங்களுக்கான பரிசு கொடுத்துடலாம் ஓகே அடுத்த கேள்வி குருஜி
ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்கணும். பட்டு பட்டு பதில் சொன்னீங்க எல்லாமே. இப்போ கொஞ்சம் கஷ்டமான கேள்வி கேட்போம். சரியா? இது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தவிர வேற யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு 2 பரிசையும் கொடுக்கலாம். அம்மாவோட ஷூ சைஸ் என்ன? அம்மாவுடைய ஷூ சைஸ் என்ன? நீங்க என்ன பக்கத்துல பதில் கொஞ்சம் அங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான பதிலே சொல்லிடலாம் நீங்க. அம்மா அங்க முதல்ல கை தூக்கிட்டாங்க. அம்மா அதுக்கு முன்னாடி நான் என்ன கேள்வி கேட்கணும் முதல்ல சொல்லிருக்கேன். என்ன சைஸ்? தவறான பதில் சொன்னா எல்லாரும் சேர்ந்து அடிப்பீங்க. தத்துவம் சொல்லி கொடுக்கும் போது நான் பார்த்துட்டேன். ஓகே சிஸ்டர், ஒரு மலத்தை கட்டிட்டு கொடுத்துருங்க. எங்க அவங்க பரிசு சிஸ்டர் உங்களுக்கு இன்னும் இல்லையா? ஓகே, உங்களுக்கு பரிசு சிஸ்டர் என்னத்தை பார்க்குறாங்களோ நம்ம ஏமாத்துறாங்களோ. கிரீதா தேவி வந்து ஒரு மொரட்டு சிங்கர். நம்ம என்ன சிஸ்டர், ஏன்னா எல்லாரும் ஸ்டேஜ்ல போய் பாட்டு பாடி தான் பரிசு வாங்குவாங்க. இவங்க ஸ்டேஜ்ல ஏற்கனவே பரிசு வாங்குவாங்க. என்ன மாதிரி சிங்கரா இருப்பாங்க? நீங்க தனியா இருக்க பயமா இருக்கு, வா என்ன பண்ணிட்டு இருக்க, போய் கூப்பிட்டு இருக்கீங்க. எங்க அவங்க வர மாட்டாங்க. அவங்க உங்க மொரட்டு சிங்கர், அவங்க ஒரு பெரிய சிங்கரா இருக்காங்க. சிஸ்டர் வாங்க, என்ன பாட்டு பாட சொல்லுங்க? இந்த பிரைஸ் ஏன் உங்களுக்கு கிடைச்சிச்சு தெரியுமா? ஏன்னா ஹெட்போன்ல கொஞ்சம் பிஸியா இருந்தாங்க. ரெட்ரோ ஸ்டைல்ல வந்ததுனால உங்களுக்கு தான் வந்துட்டு முதல் பரிசு கிடைச்சிருக்கு. அதனால டத்திங் சொல்லிட்டாங்க, நம்ம பரிசு கொடுத்தா மட்டும் பார்த்தாது, அவங்க ஒரு கேக் வாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பட்டத்தை ஜெயிச்சிட்டாங்க. பரிசு நீங்க தான் கொடுக்கணும். இப்ப எப்படி வேற யார்கிட்ட கொடுக்க சொல்லாம நீங்க ஒரு வச்சு ஒரு ஆளை அனுப்புங்க. யார்கிட்ட கொடுக்க சொல்லுங்க சார். வாங்க
வந்துட்டு இப்ப யாரு பரிசு கொடுங்க டத்து பிஸியா சாப்பிட்டு இருக்காரு. ஆமா அவர் சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கேன் யாருக்கு கொடுத்தாலும் எனக்கு திருப்தி தான் அப்படின்ட்டு அம்மா கொடுக்கட்டும். ஓகே jauh-jauh kan. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்தது நீங்க தான் நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நான் என்னத்தை பற்றி பேச போறேன்னா, ஒரு பிள்ளை கூட ரொம்ப யோசனை பண்ணி செய்யும். இப்படியாப்பட்ட ஒரு தேவை ஒரு அம்மாவுக்கு. செய்யலாமா செய்யக்கூடாதான்னு யோசனை மேல யோசனை பண்ணி செய்வாங்க. ஆனா அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஒரு மருமகன் ஒரு மகனை போல எடுத்து செய்யும். பாராட்ட வேண்டிய விஷயம். அவங்க வேற யாரும் இல்லை, எங்க அண்ணி. அவங்களுக்கு இந்த நேரத்துல நானும் வாழ்த்து சொல்லிக்கிறேன். ஆண்டிக்கு ரொம்ப நன்றி. கிடைக்காது ஒரு மருமகன் கிடைக்காது யாருக்கும். வாழ்க வளமுடன். வீடு டத்து மெலி சாங் எல்லாம் பாடுவாங்களா? நீங்க மெலி சாங் எல்லாம் பாடுவீங்களாமே? Video, video. மெலி சாங் பாடுவாங்களா? தமிழ் பாட்டு பாடுவாங்களா? Okay, video, video. Last, video.